வணக்கம்ப்பா. இது டிஎன்பிசியில் குரூப் 4ல் கேட்கப்பட்ட கொஸ்டின். 2 முறையான பகடைகள் ஊட்டப்படும் பொழுது முக மதிப்புகளின் பெருக்கற்பலன் 4 அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம் 5 ஆக இருக்க நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 பகடைகள் ஊட்டப்படும் போதுனா நாம் S = இப்படி போடுறோம். சரியா? ஒரு பகடையில் நமக்கு 1 கிடைக்கும், இன்னொரு பகடையில் 1 கிடைக்கலாம். இப்போ ஒரு பகடை ஊட்டப்போது 1, இன்னொரு பகடையில் 2 இருக்கலாம். அதே மாதிரி 1 இதில் விழுகும்போது அடுத்து 3 இப்படி நம்ம போட்டுகிட்டே வந்தோம்னா 1,6 முதல் பகல். இப்போ இரண்டாம் அதே மாதிரி முதல் பகலில் 2 விழுகும்போது இங்கே 1 விழுகலாம். அப்படி 2,1 2,2 அப்படின்ட்டு நம்ம இங்கே 6,6 வரைக்கும் இதை எழுதிக்கணும். சரியாப்பா? நம்ம முதல் பகலையும் 6 விழுகலாம், இரண்டாம் பகலையும் 6 விழுகலாம். அப்படி எத்தனை விழுகுன்னு பார்த்தோம்னா இதை N(S) = 36 அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மொத்த பகடைகளின் கூறுகளின் எண்ணிக்கை அப்படின்ட்டு வரும். சரி, இப்போ நம்ம கேட்டது என்னன்னு பார்த்தோம்னா பெருக்கற்பலன். இப்போ இந்த முக மதிப்பு இருக்கா, இதுதான் முக மதிப்பு. இதனுடைய பெருக்கற்பலன் 4 வரும்னு சொல்கிறாங்க. எந்தெந்த இது வரும்? இப்போ பாருங்க, 1ஐயும் 4ஐயும் பெருக்கணும், 1 நாங்க 4 வருமா? 1. அடுத்து 2,2 4 வரும், 2 4. அடுத்து நமக்கு வேறு எங்கேயும் வருது அப்படின்னு பார்த்தோன்னா இதை பெருக்குனா 8 10 16 இப்படி தான் வரும். அடுத்ததில் இதில் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து 4,1 இருக்காப்பா, 1 4. அப்போனா இதில் மீதி எதுவுமே நமக்கு வராது, எல்லாமே 4 விட அதிகமாக தான் இருக்கும். அப்போனா இதில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா ஃபஸ்ட்டு 3 பெருக்கற்பலன் 4 சொல்லும்போது 3/36 மொத்த ஊட்டப்படும் போது நமக்கு கிடைக்கிறத அதையும் போட்டுக்கணும்ப்பா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம் 5 இருக்கணும். 5 இருக்கிறதுக்கு பாருங்கள், வித்தியாசம் கழிச்சா இதில் என்ன கழிச்சா பாருங்கள் 3 வரும், இதில் 5லேருந்து 1 கழிச்சா 4, 6லேருந்து 1 கழிச்சா 5. ஓகே, அப்போனா இது 1 இருக்குது, 6,1. இன்னொன்று 6,1,6, இன்னொன்று 6,1 அப்படின்னு போட்டுக்கலாம். வேறு எதாவது இருக்கா பாருங்கள், கழிச்சா இதுலேருந்து கழிச்சா 2 3 4. நமக்கு வேறு எதுலேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போனா இது 2 என்ன பண்ண போகிறோம், கூட்ட போகிறோம். 2/36. இது நமக்கு இது 2 கிடச்சிருக்காப்பா, 2/36 எழுதிக்கணும். இது 3/36. அப்போனா இது 2ஐயும் கூட்டினா நமக்கு கிடைக்கிறது என்ன வருது, 5/36. அப்போனா இதனுடைய சரியான ஆன்சர் நமக்கு 5/36ங்கிறது தான் கரெக்ட். அடுத்ததுப்பா, அடுத்த ஒரு சம் கொடுத்துருக்காங்க. A ≠ B ≠ C என கொடுக்கப்பட்டு இருந்தால் பின்வருவனவற்றை எது சரி? இப்போ ஏயும் பியும் சமம் இல்லை, அதே போல் பியும் சியும் சமம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு இதில் B ≠ A, A ≠ Bனாலும் B ≠ Aனாலும் ஒன்று தான். சரியா? இங்கே நமக்கு எது சரிங்கிறது கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இது சரியாக தவறாக கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ A ≠ Cன்னு கொடுத்துருக்காங்க. இது சரியாக பாருங்கள், இல்லை. B ≠ C தான் சரி. ஏங்கிறது அது சமமாக இருக்கலாம், சமம் இல்லாமலும் இருக்கலாம். அப்போனா இதுங்கிறது தவறு. ABC ஆகியவை வெவ்வேறானவை. AB இது வெவ்வேறானவை இருக்க வாய்ப்புண்டு. ஏயும் சியும் வெவ்வேறாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்க தேவையில்லை. ஏக்கு 5 இருக்கலாம், சிக்கும் 5 இருக்கலாம். சரியா? ஏன்னா அவங்க அப்படி நமக்கு கொடுக்கல. அப்போனா இதுவும் நமக்கு தவறு தான். பியும் சியும் தான் வெவ்வேறானவை கொடுத்துருக்காங்க. ஏயும் சியும் ஒரே மதிப்பாக இருக்கலாம், ஒரே மதிப்பாக இல்லாமலும் இருக்கலாம் இங்கே. சரியாப்பா? இப்போ பாருங்கள், இப்போ 4வதுக்கு வந்துருச்சு பாருங்கள். A ≠ C அல்லது A = C. இப்போ நம்ம சுட்டிட்டு வந்தோம்ல, அது வந்துருச்சா பாருங்கள். ஏயும் சியும் சமம் இல்லாமல் இருக்கலாம், ஏயும் சியும் சமமாகவும் இருக்கலாம். இங்கே சொல்கிற கான்செப்ட் பற்றி புரிஞ்சோம். இதுதான் நமக்கு சரியானது. சரியா? ஓகே, தேங்க்யூம்மா.